தென்காசி மாவட்டத்துல குற்றாலம்ல இருக்கிற திருக்குற்றாலநாதர் திருக்கோவிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த குற்றாலநாதர் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேர் புராண கதையில இருக்கு. திரிகூடமலைன்னும் இருக்கு. பாண்டிய நாட்டு தலங்கள்ல தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல இந்த திருக்குற்றாலநாதர் கோவிலும் ஒரு சிறப்பு அம்சம் மிக்கது. சம்பந்தர், சுந்தரர் பாடல் பெற்ற இந்த தலம் வந்து தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு சிவன் கோயிலா வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா, இது வந்து திருமால் வடிவத்துல இருந்த மூர்த்தியை வந்து அகத்தியர் வந்து சிவலிங்கமா மாற்றினார்ன்றது தான் எல்லாரோட நம்பிக்கையும். இது வந்து ஒரு தொன்னம்பிக்கையா கருதப்படுது. இந்த கோவில்ல வந்து மூலவர் சன்னிதானத்துல குற்றாலநாதரா சிவனை வழிபடுறாங்க. தாயாரா வந்து குழல்வாய் மொழி அம்மனையும், பராசக்தி அம்மனும், இந்த 2 அம்மனோட சன்னதியும் இந்த கோவில்ல தான் இருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை விசு, அமாவாசை, ஆவணிலாம், நவராத்திரி, ஐப்பசி விசு, திருக்கல்யாணம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரை, சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் இங்கே நடத்துகிறாங்க. இந்த கோவில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம்ன்றதுனால இதை பாடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், பட்டினத்தார், அருணகிரிநாதர், சுந்தரர் இவங்க எல்லாமே இந்த தேவார பாடல் வந்து பாடியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கட்டிடக்கலையும் பண்பாடும் பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள் வந்து மொத்தம் 89 கல்வெட்டுகள் இருக்கு. நாயக்க மன்னர்களின் செப்பேடுகள் தான் இந்த கல்வெட்டுகளா பதியப்பட்டிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, மற்ற கோயிலை மாதிரி சதுரமாவோ அல்ல நீண்ட சதுரமாவோ இல்லாம சங்கு வடிவில் வந்து இந்த கோவிலை வந்து அமைச்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பா இருக்கு. இந்த கோவிலோட இறைவன் பார்த்தீங்கன்னா குற்றாலநாதர் இல்லைன்னா திரிகுடநாதர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறைவி பார்த்தீங்கன்னா குழல்வாய் மொழி அம்மைன்னு வந்து அழைக்கிறாங்க. சிவஸ்தலங்கள்ல பஞ்சசபைகள்ல இது வந்து சித்திரை சபைன்னு அழைக்கப்படுது. கோவிலோட புராண கதை பார்த்தீங்கன்னா, திருமால் சிவனா ஆனது தான் திருவிளையாடல் புராணம்னு சொல்றாங்க. கோவிலில் நடக்கிற பூஜைக்கு பார்த்தீங்கன்னா, பங்குனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதம், சித்திரை விசு, அமாவாசை, ஆவணிலம், நவராத்திரி, ஐப்பசி விசு, திருக்கல்யாணம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரை முக்கிய திருவிழாவாக இதெல்லாம் நடைபெறுது. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி திருவிழாவாக நடைபெறுகிறது. இந்த கோவிலில் இருக்கிற சிவனுக்கு வந்து தைலத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியர் வந்து திருமாலை சிவனாக்க தன் கைகளால் தொட்டதுனால சிவலிங்கத்தின் தலைபாகத்தில் வந்து அவரோட 5 விரல்களும் பதிந்த வடு இருக்குது. முனிவர் தொட்டு அமுக்கியதனால உண்டான தலைவலியை போக்குறதுக்கு தான் சிவலிங்கத்துக்கு இந்த தைல அபிஷேகம் நடைபெறும். சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த மகா சந்தனாதி தைலத்தை வந்து கோவில் அலுவலகத்தில் சேல் பண்ணுறாங்க. இது வந்து பல மூலிகைகள், அதுக்கப்புறம் வேர்கள் மற்றும் மருந்துகள் சேர்த்து மருத்துவ முறைப்படி பக்குவமாக காய்ச்சி அதை வந்து தலைவலி, வயிறு வலி இந்த மாதிரி கொடிய நோய்களுக்கெல்லாம் தீர்க்கிறதா மருந்தாக பயன்படுத்தப்படுது. குற்றாலநாதருக்கு வற்றா குடிநீரும் மாறா தலையிடியும் என சொல் வழக்கு உள்ளது. இதுல வற்றா குடிநீர் சொல்றது வந்து அந்த குற்றால அருவியை தான் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அருவியை பார்க்கலாம். இதுதான் வந்து குற்றால அருவின்னு சொல்லுவாங்க. இதுல குளிச்சுட்டு போனா நமக்கு வந்து புண்ணியம் சேரணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. கோவிலுக்கு அருகாமையிலே இந்த குற்றால அருவி இருக்கிறது ரொம்ப தனி சிறப்பா இருக்கு. திரு குற்றாலநாதர் கோவிலை பத்தின சிறப்பு அம்சங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். குற்றால அருவியில் குளிக்க போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த கோவிலில் இருக்கிற சிவனை வழிபட்டுட்டு தான் போவாங்க. அடுத்த ஒரு கோவில் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். இந்த குற்றால அருவியோட சத்தத்தை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தம்பி இது ஃபுல்லாக ஊற்றி போடணும் தம்பி. வாங்க பஞ்சு